ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் SKA பேசுகிறேன். இந்தியாவுக்கு வரப்போகும் 3வது ஸ்குவாட்ரான் ரஷ்யாவின் S-400 ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பு. இந்தியாவில் தயாராக இருக்கும் ஃபியூச்சர் ப்ரூஃப் ஏர்ஃபோர்ஸ், அதாவது வருங்காலத்தில் எப்படிப்பட்ட போர் வந்தாலும் இந்தியாவின் விமானப்படை தயாராக இருக்கிறது என்று வந்திருக்கும் ஒரு புதிய ரிப்போர்ட். இந்தியாவில் அடுத்ததாக வரவிருக்கும் AMCA போர் விமானங்களுக்கான ஜெட் இன்ஜின் தயாரிப்பதற்கு தேவைப்படும் தொழில்நுட்ப தேவைகளுக்காக தற்போது பிரிட்டனில் இருக்கக்கூடிய ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்திற்கு சென்றிருக்கும் இந்தியாவின் DRDO டீம். ஆஸ்திரேலியாவில் தற்போது இருக்கும் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரிடம் இந்தியா ரஷ்யா உறவு பற்றி கேட்கப்பட்ட கேள்விக்கு இந்தியாவின் ரஷ்யா மீதான நம்பிக்கையும் சரி, உறவும் சரி, ஆயுத ஒப்பந்தங்களும் சரி மேற்கத்திய நாடுகளால் உந்தப்பட்ட ஒரு செயல் என்று சொன்னது மட்டுமல்லாமல், இந்தியா ரஷ்யா உறவு காலம் காலமாக எப்படி உருவானது, ஏன் உருவானது என்ற அருமையான ஒரு பதிலை ஆல்மோஸ்ட் ஒரு ரிப்போர்ட் போலவே ஆஸ்திரேலியாவில் ஊடக நண்பர்களால் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் கொடுத்தது மட்டுமல்லாமல் மேற்கு நாடுகளை பலமாக தாக்கியுள்ளார் ஜெய்சங்கர். அது என்ன எப்படின்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கடந்த 30-40 ஆண்டுகளாக, அதாவது for so many decades, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் இராணுவ சர்வாதிகாரத்தை விரும்பியது மட்டுமல்லாமல் இந்தியாவுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்ய மறுத்தது. இன்று ஆஸ்திரேலியாவில் திரும்பவும் இந்திய அமைச்சரிடம் கேட்கப்பட்ட கேள்வி என்னவென்றால், இந்தியா தொடர்ந்து ரஷ்ய ஆயுதங்களை வாங்கி குவிப்பது எப்படி நியாயமாகும் என்பதுதான். அதாவது அந்த மேற்கத்திய ஊடகங்கள் எப்படியாவது இந்தியாவின் ரஷ்யாவின் உறவை கொச்சைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்துடன் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ஜெய்சங்கர் கொடுத்த பதில் மேற்கத்திய நாடுகள் வெட்கப்பட்டு தலை குனியும் அளவில் இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு ஜெய்சங்கர் கேவ் them பேக். அது மட்டுமல்ல, இந்திய படைகள் பயன்படுத்தும் ரஷ்ய ஆயுத ஒப்பந்தங்களை ஜெய்சங்கர் பெரிய அளவில் நியாயப்படுத்தும் விதத்தில் பதில்களை கொடுத்தார். அதோடு விடவில்லை, மேற்கத்திய நாடுகள் இராணுவ சர்வாதிகாரங்களை விரும்பியதாகவும் அதற்கேற்றாற் போல அவர்களுடைய பங்காளிகளை தேர்ந்தெடுத்ததாகவும் பல டெக்கேட்ஸ்களாக இந்தியாவுக்கு ஆயுதங்களை விற்க மறுத்ததற்காகவும் வெளிப்படையாக இன்று ஜெய்சங்கர் கண்டனம் தெரிவித்தார். இந்தியா, ஆஸ்திரேலியா என 2 நாட்டின் அமைச்சர்களும் 13வது வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டம் முடிந்த பிறகு இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் இன்று ஆஸ்திரேலியாவில் நடத்தப்பட்டது. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. இந்தியா ரஷ்யாவுடன் நீண்ட காலமாக உறவை பராமரிக்கிறது. இந்த உறவு இந்தியாவுக்கு பல விதங்களில் உதவி உள்ளது. சோவியத் மற்றும் ரஷ்ய நாட்டின் ஆயுதங்களின் இன்வென்டரி, அதாவது ஆயுத ஸ்டாக் இன்னும் கூட இந்தியாவில் கணிசமான அளவில் அதிகமாக இந்தியாவில் உள்ளது. ஆனால் அதே நேரத்தில் எங்களுக்கு தேவைப்பட்ட எந்த நேரத்திலும் பல ஆண்டுகளாக, ஆல்மோஸ்ட் 30 அல்லது 40 ஆண்டுகளாக இந்தியாவுக்கு ஆயுதங்களை விற்க மறுத்துள்ளது மேற்கத்திய நாடுகள். அதற்கு முக்கிய காரணம், மேற்கத்திய நாடுகள் இராணுவ சர்வாதிகாரத்தை விரும்பியது, மிலிட்டரி டிக்டேட்டர்ஷிப். எனவே இந்தியா போன்ற ஒரு நாட்டுக்கு ஆயுத விற்பனை செய்தால் அவர்களது இராணுவ சர்வாதிகாரம் இல்லாமல் போகும் என்று மேற்கத்திய நாடுகள் பயந்தது. ஆனால் இந்தியா அதற்காக வேறு வழி இல்லாமல் திணறவில்லை. மாறாக சர்வதேச அரசியலில் இந்தியாவின் எதிர்கால நலன்கள் மற்றும் எப்போதுமே தேவைப்படும் டெவலப்மெண்ட் அண்ட் growth போன்றவற்றிற்கான நடவடிக்கைகளை, அதற்கான திட்டங்களை தானாகவே தேடிக்கொண்டது இந்தியா. எங்கள் நலனை நாங்களே பராமரித்துக் கொண்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், தற்போது உக்ரைனில் நடக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் போர் இந்தியாவுக்கு முக்கியமாக தெரியவில்லை. மாறாக அதனால் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் வரக்கூடிய விளைவுகள் இந்தியாவுக்கு மிக முக்கியமான ஒன்றாக தெரிந்தது. அதனால் இந்திய வளர்ச்சி, பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு எப்படி பாதிக்கப்படும் என்ற திட்டங்கள் மட்டுமே இந்தியாவுக்கு முக்கியமானதாக உள்ளது என்ற ஒரு பெரிய வாதத்தை முன்வைத்துள்ளார் ஜெய்சங்கர். ஃப்ரெண்ட்ஸ், உக்ரைனில் நடக்கும் மோதலுக்கு எதிராக இந்தியாவின் நிலைப்பாடு மிகவும் தெளிவாக இருந்தது, இன்னும் கூட தெளிவாகத்தான் இருக்கிறது. சர்வதேச நாடுகளுக்கு எது நல்லது என்பது பற்றி இந்தியா அடிக்கடி பேசியுள்ளது. ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவுக்கு எது நல்லதோ அதற்கேற்ற நடவடிக்கைகளை தானே எடுத்துக்கொண்டது. உலகளாவிய நாடுகளை ரஷ்யா உக்ரைன் போர் எப்படி பாதித்துள்ளது என்பது அனைவருக்குமே தெரியும். முக்கியமாக குறைந்த வளர்ச்சி, குறைந்த இன்கம் இருக்கக்கூடிய நாடுகளை ரஷ்யா உக்ரைன் போர் எந்த அளவுக்கு பாதித்துள்ளது என்பதை தெள்ளத் தெளிவாக நம்மால் இன்று பார்க்க முடிகிறது ஃப்ரெண்ட்ஸ். அந்த நிலையில் கண்டிப்பாக நமது நாடு இருக்க முடியாது.
அதை நாம் பார்க்க விரும்ப மாட்டோம். நமது நாட்டின் நலனுக்காக நாம் கவனமாக இருந்தால் பொதுவாகவே அது இவர்களுக்கு பிடிப்பது கிடையாது. இவர்கள் இப்படி செய்வது இது முதல் முறையே கிடையாது. இவர்களுக்கு முக்கியமாக இந்த மேற்கத்திய நாடுகளுக்கு இந்தியாவின் முன்னேற்றம், முக்கியமாக தொழில்நுட்ப வளர்ச்சி, அதிலும் முக்கியமாக ஆயுத வளர்ச்சி ஒரு அச்சுறுத்தும் விஷயமாகவே காலம் காலமாக இருந்துள்ளது. அது மறக்க முடியாத உண்மை. ஒரு ஜனநாயக நாடு என்ற முறையில் இந்தியா எப்போதுமே சர்வதேச ஒழுங்கு, அமைதி, பாதுகாப்பு போன்றவற்றை ஊக்குவித்தது என்பதில் சந்தேகமே கிடையாது. இந்தியா அறியாமல் கூட தெரியாமல் கூட தீவிரவாதத்தை வளர்த்ததே கிடையாது. தீவிரவாதத்தை வளர்த்த பாகிஸ்தானுக்கு F-16 போர் விமானத்தை வியாபாரம் செய்த அமெரிக்கா இந்தியாவுக்கு இதுவரையிலும் ஒரு நல்ல போர் விமானத்தை இன்னும் கூட விற்பனை செய்யவில்லை என்பதே ஒரு ஆயுத சர்வாதிகாரத்திற்கான ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் ரஷ்யா மட்டுமே இந்தியாவின் தேவைகளை நிவர்த்தி செய்தது. அது உங்க எல்லாருக்குமே தெரியும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ரஷ்யாவை கண்டுதான் இன்று பிரான்ஸ், இஸ்ரேல் போன்ற நாடுகள் இந்தியாவின் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது மட்டுமல்லாமல் அவர்களது ஆயுதங்களையும் தொழில்நுட்பங்களையும் விற்பனை செய்ய கண்டிப்பாக முன்வந்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். அவர்கள் கூட ஒரு சில சுயநல எண்ணங்களுடன் மட்டுமே வியாபாரங்களை தொடங்கினார்கள், ஆரம்பித்தார்கள். ரஷ்யா அப்படி கிடையாது. ரஷ்யாவின் உறவு வெறும் வியாபாரம் என்று சொல்லிவிட முடியாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்று ஆஸ்திரேலியாவும் இந்தியாவுடன் நெருங்கி வர விரும்புகிறது. ஆனால் எப்படி அமெரிக்காவை பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நம்ப முடியாதோ அது போலவே ஆஸ்திரேலியாவையும் மிலிட்டரி ஃப்ரண்டில் பாதுகாப்பு என்ற முறையில் எப்போதுமே நம்ப முடியாது. ஆனால் சைனா அவர்களின் ஒரு கொடுமையான எதிரி, தீவிர எதிரி. சைனாவை தொடர்ந்து அழிக்க ஆசைப்படும் நாடு ஆஸ்திரேலியா. திருப்பி திருப்பி அழிக்க ஆசைப்படும் நாடு ஆஸ்திரேலியா. அப்படிப்பட்ட ஒரு நாடுடன் ஒரு கேஷுவல் டிப்ளமேட்டிக் ரிலேஷன் வைத்திருப்பதில் தவறில்லை என்ற முறையில் தான் இந்தியா தனது உறவை ஆஸ்திரேலியாவுடன் வைத்துள்ளது, பராமரிக்கிறது. ஒரு சில பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தக உடன்படிக்கைகள் ஏற்பட்டுள்ளது என்பது உண்மைதான். ஏன்னா அது நமது நாட்டுக்கு நல்லது. வியாபார நலன்களுக்கு கண்டிப்பாக அனைவருமே நண்பர்களாக இருக்க வேண்டும் என்ற தேவையே கிடையாது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சைனாவை தாண்டி ஆதிக்கம் செலுத்த வேண்டுமானால் ஆஸ்திரேலியாவின் வணிக மற்றும் வியாபார உறவு கண்டிப்பாக இந்தியாவுக்கு தேவை. ஏனென்றால் இந்தியாவும் சரி ஆஸ்திரேலியாவும் சரி இரண்டு நாடுமே எந்த ஒரு தனி நாடும் உலகில் ஆதிக்கம் செலுத்துவதை பார்க்க விரும்பவில்லை, பார்க்க முடியாது. இந்தோ பசிபிக் பிராந்தியம் பொருளாதார ரீதியாகவும் மூலோபாய ரீதியாகவும் ஒரு புதிய வடிவத்தில் உருவாக ஏற்பாடுகள் நடக்கிறது. அதில் இந்தியாவின் ஆதிக்கம் கண்டிப்பாக பெரியதாக இருக்கும். இந்தியாவுடனான கூட்டாண்மை எல்லா நாட்டிற்கும் முக்கியமாக கண்டிப்பாக தேவை. அதை விரும்பாதவர்களுக்கு நஷ்டம் என்பது அவர்களது முடிவு, அவர்களே தேடிக்கொண்ட ஒரு முடிவு. நஷ்டம் என்பது இந்தியாவுடனான உறவில் அவர்களது முடிவு எப்படி இருக்குமோ அதை பொறுத்து அமையும். எனவே இன்னும் வரக்கூடிய நாட்களில் மேற்கத்திய நாடுகளின் உதவி என்பது இந்தியாவுக்கு தேவையில்லாத ஒன்று. வியாபாரம் உனக்கு தேவை என்றால் எங்களுக்கும் தேவையானதாக இருக்கும், இல்லையே எங்களுக்கு வேறு வழிகள் உள்ளது. சரிதானா ஃப்ரெண்ட்ஸ்? அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, எந்த மேற்கத்திய நாடுகளாக இருந்தாலும் சரி, உனக்கு விருப்பம் இல்லையா? இந்தியாவால் உனக்கு வரும் வளர்ச்சி லாபமும் தேவையில்லையா? அது உனது விருப்பம். இந்தியா கட்டாயப்படுத்தும் அளவில் எதுவுமே கிடையாது. இதுதான் என்னுடைய கருத்து மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்ய மறந்துடாதீங்க. உண்மையிலேயே இந்தியாவுக்கு மேற்கத்திய நாடுகளின் உதவி தேவைதானா இல்லையா என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க, மறந்துடாதீங்க. நான் சொல்றேன் தேவையில்லைன்னு. நீங்க தேவை இருக்குன்னு சொன்னீங்கன்னா எப்படின்னு இந்த கமெண்ட்ல கண்டிப்பாக பதிவு செய்யுங்க. ஓகே, போயிடாதீங்க. இன்னும் ஒரு சில முக்கியமான செய்திகள் இருக்கு. India will get third squadron of S-400 by November. India is expecting shipments for the third operational squadron of air defense system S-400 to start arriving from Russia next month. ஒரு சில பேர் நவம்பர் அப்படின்னு சொல்றாங்க, ஒரு சில பேர் அக்டோபர் கடைசி அப்படின்னு சொல்றாங்க. S-400, one of the most advanced air defense missile systems, third squadron of air defense missile system will arrive in நவம்பர் மாசத்துல மூணாவது S-400 பேட்ச் வந்து இந்தியாவுக்கு வருது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப முக்கியமான செய்தி. அடுத்த முக்கியமான செய்தி, டெக்னிக்கல் டீம் from DRDO visit Rolls-Royce facility in UK to discuss co-development of AMCA jet engines. இன்னும் ஃபியூச்சர்ல வரக்கூடிய AMCA ஜெட் என்ஜின்களுக்கு பிரிட்டிஷ் யூகேவும் இந்தியாவும் சேர்ந்து ஒரு ஜெட் என்ஜினை தயாரிப்பதற்காக ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்துடன் ஒரு சில ஒப்பந்தங்கள் செய்வதற்காக நம்ம டிஆர்டிஓ டீம் யூகேல இருப்பதாக செய்திகள் வந்திருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்த முக்கியமான செய்தி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இஸ் ஃபியூச்சர் ரெடி
focus on tech and cyberspace. போர் விமானங்கள் அப்படின்னு வரும்போது இந்தியா கண்டிப்பாக எப்படிப்பட்ட ஒரு போராக இருந்தாலும் வருங்கால போருக்காக தயார். ஆனா டெக்னாலஜி மற்றும் சைபர் ஸ்பேஸ் இந்த ரெண்டு விஷயத்துல தான் இன்னும் வரக்கூடிய காலங்களில் இந்தியா கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு புதிய ரிப்போர்ட் வந்திருக்கு. இன்னொரு முக்கியமான செய்தி, இந்தியா புதியதாக வெப்பன் சிஸ்டம் பிரான்ச் அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவின் ஏர்ஃபோர்ஸ்ல ஒரு நியூ விங் ஒன்று அமைச்சிருக்காங்க. The weapon system branch would be the first operational branch to be established since independence. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுலேருந்து நம்ம IAF அமைக்கக்கூடிய ஒரு புதிய விங், வெப்பன் சிஸ்டம் அப்படின்ற ஒரு புதிய விங் அமைச்சிருக்காங்க. IAF to soon establish weapon system branch, அதாவது the new branch would save ஒரு வருடத்துக்கு 3400 கோடி ரூபாய் இந்தியாவுக்கு லாபம் வரும். இந்த புதிய அமைப்பை அமைப்பதனால it will help the unification of all weapon system operators, the creation of a new branch for unmanned aerial vehicle operators, two-seater aircrafts, drones, missiles இப்படின்னு பல ஆயுதங்களை நம்ம நாட்டிலேயே தயாரிக்கக்கூடிய அளவுக்கு பராமரிக்கக்கூடிய அளவுக்கு இந்த புதிய விங் வெப்பன் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்க போறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஷேர் பண்ணுங்க. நம்ம ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கு போங்க, அங்க கூட நம்ம அதிகமான செய்திகள் இதை பற்றி அப்பப்போ பதிவு செய்வோம். பார்க்க மறந்துடாதீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணா போதும். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at home. உங்க அப்பா அம்மாவை வீட்டிலே வச்சு நல்லா பார்த்துக்குங்க friends. Thank you.